ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு. இந்த பொங்கலையும் அழிப்பதற்கு அதே கூட்டம் வேலையை ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படி? பேரை மாத்துறானுங்களா, திராவிட பொங்கல்னு. இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. இது கால ஓட்டத்துல அது அதோட கான்டெக்ஸ்ட்டை மாத்தி அந்த எதுக்கு நம்ம கொண்டாட, இப்ப நான் சொன்னேன்ல எதற்காக பொங்கல் கொண்டாடணும், அது இந்த பொங்கலை புத்தாண்டுன்னு சொல்றான் பாருங்க, பொய், பிரச்சனை ஆரம்பிக்குது, பொய். அது இந்த பொங்கலுக்கும் புத்தாண்டுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன் நான் சொல்றேன்னா, இன்னைக்குமே தை மாதத்தை வந்து முதன்மை மாதமாக கொண்டு ஒரு சில ஆதாரங்கள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், இருக்கும். காரணம் என்னன்னா, தையை வந்து முதன்மை மாதமாக கொண்டு ஒரு மாதம் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அது வருடத்துக்குள்ளேயே வராது. அது முழுக்க நிலவு நாட்காட்டி, லூனார் கேலண்டர். சோலார் கேலண்டர்ல நீங்க தையை வச்சு நீங்க வந்து ஒரு எதுவுமே வந்து முடிவு செய்ய முடியாது. இதுவும் ஈக்ரோனாக்ஸ்குள்ள வருது, ஆனா தையை வச்சு பண்ண முடியாது. ஸோ நம்மளுடைய சித்திரை தான் புத்தாண்டு, இது அறுவடை திருநாளாக இருக்கு. இந்த தை மாதம் ஏன் வந்து இந்த சர்ச்சைக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நிலவு, அதாவது இந்த விவசாய சமூகமாக மாறுவதற்கு முன்னாடி வந்து நிலவு நாட்காட்டியை பயன்படுத்தியிருப்பாங்க. புரியுதா? மாதங்கள் இன்னைக்கு விவசாயம் இல்லாத சமூகங்கள் இன்னைக்கு வரைக்கும் அதை தான் பயன்படுத்துறாங்க. இப்போ இஸ்லாமியர்கள் எடுத்துக்கோங்க, டெசர்ட்ல இருக்கனால அதான் பயன்படுத்துறாங்க, விவசாயம் பண்றது இல்லை. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு வந்து நிலவு நாட்காட்டியே போதுமானது. ஸோ நிலவு நாட்காட்டியை வச்சுட்டு அவங்க போதும்னு வச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம விவசாயத்தை பிரதானமாக செய்ய ஆரம்பிச்சிட்டோங்கிறனால நமக்கு கால சீதோஷ நிலையில தீர்மானிக்கக்கூடிய கிளைமேட்டிக் சேஞ்சஸை பார்க்கக்கூடிய தேவை நமக்கு இருக்கு. சீசன்ஸ் எல்லாம் வந்து நீங்க மாதத்துல வந்து கணக்கிட முடியாது. அப்ப வருட கணக்கு நமக்கு தேவை. அந்த வருட கணக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் புத்தாண்டுங்கிற கான்செப்டே வரும். வருடம்ங்கிறது ஆண்டுங்கிற வார்த்தை எங்க இருந்து வருது? இதுக்கெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா ஆடுங்கிற அந்த இடத்துல இருந்து தான் வரும். அது மேசம்ங்கிறதுல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ இது திரும்ப வந்து சித்திரை தான் தமிழர் புத்தாண்டுங்கிறதுல வந்து கொண்டு வந்து விட்டுரும். ஸோ அந்த இயர்லி கான்செப்ட்னு வந்துட்டீங்கன்னாவே அது சோலார் கேலண்டர், சூரியனை வைத்து கணக்கிடக்கூடிய நாட்காட்டி. ஸோ சோலார் கேலண்டர்னு வந்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு சித்திரை தான் நாட்காட்டி. ஆனால் இன்னைக்கு நம்ம சித்திரையை கரெக்டாக வச்சு கொண்டாடுறோம்னா இல்லை, அதில் இந்த நாள் தள்ளி போய் போகுது. அதை நம்ம வந்து சரி செய்யணும். எப்போ சரி செய்யணும்னா தமிழ் தேசிய அரசு அமையும் போது சரி செய்யலாம். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் பொங்கலாக கொண்டாடுங்க, தமிழ் புத்தாண்டா கொண்டாடுங்க. இந்த ஒவ்வொரு முறையும் இந்த தை வரும்போது, இந்த சித்திரை வரும்போது இந்த குழப்பத்தை குழப்பி இந்த திராவிட அரசியலை செய்யாதீங்க. நிறைய பேர் தப்பு அதை பண்றீங்க. ஸோ அதையும் நம்ம இங்கே பதிவு பண்ணிடுவோம். சரி, இந்த நேரத்தில் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் பார்த்துட்டு எல்லாருக்கும் வந்து பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லி இந்த காணொலி முடிச்சுக்கிறேன். நன்றி.